கற்று எல்லாவற்றையும் கற்று இன்னது இனியது என்று இல்லாமல் கற்று சமணமா, சாக்கியமா, பௌத்தமா, கௌமாரமா, வைணவமா, வாழ்வியலா, எல்லாவற்றையும் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார். எல்லாவற்றையும் கற்றுக் கொண்டதற்கு பிறகு மெய்ப்பொருள் கண்டவர்கள் தலைப்படுவார் மற்றாண்டு வாரா நெறி என்று வள்ளுவன் சொல்லுகிறான். வள்ளுவன் மெய்ப்பொருள் என்று சொல்லுவது கற்பதன் மூலம்தான் மெய்ப்பொருள் உன் கைக்கு வரும் என்று சொல்லுகிறான். மனிதகுலத்தினுடைய நோக்கமே இனி ஒரு பிறவை வேண்டாம் என்பதுதான். ஆகவே நீ இனிமேல் பிறக்காமல் இருக்க வேண்டுமானால் கற்க வேண்டியதையெல்லாம் கற்று அதனுடைய மெய்ப்பொருளை நீ தெரிந்து கொண்டால், தெளிந்து கொண்டால், இந்த பூவுலகில் நீ இனிமேல் பிறக்க வேண்டிய அவஸ்தை இருக்காது, அந்த ஆபத்து உன்னை நெருங்காது என்று வான்புகழ் வள்ளுவன் சொல்லுகிறான். ஆகவே உலகத்திற்கு கொடுப்பதற்கு எனக்கு நிறைய இருக்கிறது என்று சொன்ன வான்புகழ் வள்ளுவன் அடுத்து சொல்லுகிறான், பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரா மரளாம் மானா பிறப்புங்கிறான். பொருள் இல்லாதவற்றை பொருள் என்று கருதுகின்ற உலகம். இன்றைக்கு மால்கள் நிறைய வந்துவிட்டன. மால் கல்ச்சர், ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், அதை தாண்டி அந்தி மாலையானால் எங்காவது போக வேண்டும் என்று குடும்பத்தோடு இன்றைக்கு பயணம் செய்வது என்பது நமக்கு இன்றைக்கு வழக்கமாகிவிட்டது. உடன்பாடு இல்லாவிட்டாலும் கணவன் அதற்கு உடன்பட்டாக வேண்டும். ஆகவே இன்றைக்கு இப்படி ஒரு கலாச்சாரம் நம்முடைய கழுத்தை அழுத்துகிற வேளையில் அவன் என்ன சொல்லுகிறான்? பொருள் அல்லாதவற்றையெல்லாம் பொருள் என்று உணர்வது. இந்த அலைபேசி இருக்கிறதே, இது பொருளா? இது அவசியம் தானா? இன்றைக்கு பொருட்களை பதப்படுத்தி பாதுகாத்து தருகின்ற ஃப்ரிட்ஜ் பொருள் தானா? இப்படி பொருள் இல்லாதவற்றையெல்லாம் பொருள் என கருதுகிற நிலைமைக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். இப்படி ஒரு நிலைமை வரும் என்று மண் செழிக்க மழை பொழிவது போல மனித மனம் செழிக்க பாடிய வள்ளுவன் உணர்ந்ததனால்தான் பொருள் இல்லாதவற்றையெல்லாம் பொருள் என கொள்ளுகிற ஒரு மயக்கம் நமக்கு இருக்கிறது. இந்த மயக்கத்தில் இருந்து விடுபட்டால் உனக்கு இனிமேல் பிறப்பு இருக்காது. ஆகவே ஃப்ரிட்ஜ் வாங்குகிறவர்களுக்கும் ஏசி வாங்குகிறவர்களுக்கும் அலைபேசி வாங்குகிறவர்களுக்கும் தொடர்ந்து பிறப்பு இருக்கும் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். அவன் பிறப்பில் இருந்து தப்பிக்கவே முடியாது. பிறக்காமல் இருக்க வேண்டும், பிறந்தால் உன்னை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் காரைக்கால் அம்மையார். ஆகவே பிறவி பெருங்கடலில் நீந்துவதற்கு, இறைவனுடைய தாளை பற்றி கொள்வதற்கன்றைக்கு வழி சொன்ன வள்ளுவன், உனக்கு பிறப்பு வராமல் இருக்குமானால் இதையெல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று சொன்னதோடு அந்த மெய்யுணர்தல் என்கிற அதிகாரத்தில் வான்புகழ் வள்ளுவன் சொல்லுகிறான், காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெட கெடும் நோய். இதுதான் நோய். டாக்டர் சொல்லுகிற ஆன்காலஜி புற்றுநோய் அல்ல, கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் சொல்லக்கூடிய நெஞ்சக நோய் அல்ல, தோல் சிகிச்சை நிபுணர் சொல்லுகிற தோல் நோய் அல்ல. எல்லாவற்றிலும் பெரிய கொடிய நோய். கெட வேண்டும். கெட வேண்டுமானால் காமம் கெட வேண்டும்.
கெட வேண்டுமானால் வெகுளி கோபம் கெட வேண்டும், கெட வேண்டுமானால் மயக்கம் கெட வேண்டும். காமம், வெகுளி, மயக்கம், இந்த மூன்றின் நாமம் கெட கெடும் நோய் என்று வான்புகழ் வள்ளுவன் சொல்லுகிறான். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனையே இதுதான். இந்த பிரச்சனைக்கு மத்தியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நெறி சார்ந்து இயங்க வேண்டும் என்று நினைப்பவன் கூட சரிக்கு விழுந்து விடுகிறான். நான் என்னுடைய அலைபேசியில் வாட்ஸ்அப் காலை நான் எடுப்பதில்லை. ஆனால் வாட்ஸ்அப் கால் தான் பாதுகாப்பானது என்று சொல்லுகிறார். நான் அதிகம் உபயோகிப்பதில்லை தொலைபேசி. எனக்கு வருகிற அலைபேசியை நான் வாங்கிக் கொள்கிறேன், பதில் சொல்லுகிறேன். என்னுடைய பயன்பாடு அவ்வளவுதான். ஆனால் வாட்ஸ்அப் காலை நான் எடுப்பதில்லை. அப்படி எடுத்தால் அதிலே எனக்கு இதுவரை அறிமுகம் இல்லாதவர்கள், நான் தொடர்பு கொள்வதற்கே கூச்சப்படுகிறவர்கள், அருவருக்க தகுந்த நடவடிக்கைகளையே வாழ்க்கையாக கொண்டவர்கள், என் அருகில் வருவதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் பல்லிழித்துக் கொண்டு பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். அதனால வாட்ஸ்அப் கால் வருகிற பொழுது அச்சமாக இருக்கிறது. ஆகவே நாஞ்சில் சம்பத்து நன்றாக இருக்க வேண்டும் என்று கருதினாலும் வாட்ஸ்அப் கால் என்னை நன்றாக இருக்க விடாது போல் தெரிகிறது என்று அதை நான் எடுப்பதற்கு தவிர்த்து விடுகிறேன். எனக்கு உலகத்திற்கு கொடுப்பதற்கு நிறைய இருக்கிறது. உனக்கு இந்த காமம் கெட வேண்டுமானால், வெகுளி கெட வேண்டுமானால், மயக்கம் கெட வேண்டுமானால், நீ ஒரு மெய்ப்பொருளை பற்றியாக வேண்டும். அந்த மெய்ப்பொருள் என்ன? அன்றைக்கு புவியரசனாகவும் இருந்தான், கவியரசனாகவும் இருந்தான். அவனுடைய பேர் கடலுள் மாய்ந்த பெரும்பெழுதி. அந்த கடலுள் மாய்ந்த பெரும்பெழுதிக்கு மாமன்னன், சோழ நாட்டு மன்னன், அவனுக்கு ஒரு நாள் இரவில் தூக்கம் வரவில்லை. பால் குடிக்கிறான், கசக்கிறது. பழம் சாப்பிடுகிறான், புளிக்கிறது. அவனுக்கு பஞ்சனை முள்ளாக குத்துகிறது. அவன் ஏதோ நெருப்பில் குடியிருப்பது போல நினைத்து அலமருகிறான். அவன் தன்னுடைய அமைச்சரிடத்திலே கேட்கிறான், உலகம் இருக்கிறதா என்று. அமைச்சர் சொல்லுகிறார், அதிகாரத்தில் இருக்கிற உனக்கு இப்படி ஒரு ஐயம் வரலாமா? நீதானே கொற்றவனாக இருக்கிறாய், நீதானே கோல் தாங்கி குடிதழுவி ஆட்சி செய்கிறாய். ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மன்னனே உலகம் இருக்கிறதான்னு கேட்கலாமா அப்படின்னு அமைச்சர் கேட்கிறார். இல்லை, எனக்கு இந்த சந்தேகம் தீரவில்லை, இந்த ஐயத்தை போக்குவதற்கு எனக்கு உபாயம் சொல்லுங்கள், வழி சொல்லுங்கள் என்று அமைச்சரிடத்திலே கேட்கிறான். அமைச்சர்கள் விடைபெற்று விடுகிறார்கள். ஒரு சூரியோதயத்தில் எழுந்த கடலுள் மாய்ந்த பெரும்பெழுதி என்று சொல்லக்கூடிய சோழ நாட்டு சக்கரவர்த்தி சொன்னான், உலகம் இருக்கிறதா? உலகம் இருக்கிறதா என்று ஒரு நாள் கேள்வி கேட்டவன், இன்னொரு நாள் உலகம் இருக்கிறது என்று நான் முடிவுக்கு வந்து விட்டேன். எதை வைத்தென்றால், உண்டாலம்மை உலகம், இந்த உலகம் இருக்கிறது. எதனால் என்றால், வானவர்களுக்கு மட்டுமே வாய்க்கின்ற இந்திரர்தம் அமிழ்தம், அமுதம் தனக்கு கிடைத்த பொழுதும் அதை தான் அருந்தாமல், அது அந்த அமிழ்தம் சாப்பிட்டால் 100 ஆண்டு காலத்தையும் கடந்து வாழ முடியும் என்கிற சூட்சுமம் பொருந்தியது அந்த அமுதமாக இருந்தும், அதை தான் சாப்பிட்டால் 100 ஆண்டு காலத்தையும் தாண்டி வாழ முடியும். 100 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களும் தித்திப்பாக இருக்கும். முதுமை, நோய் எதுவும் அண்டாத ஒரு வாழ்க்கை எனக்கு வசமாகும். அப்படிப்பட்ட ஒரு அமிர்தம் தன்னுடைய கையில் கிடைத்ததற்கு பிறகும் தான் மட்டும் சாப்பிடாமல்
இன்னொருவனுக்கும் கொடுத்து சாப்பிடுகிற ஒரு தமிழனை நான் கண்டேன், ஆகவே உலகம் இருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தேன் என்று அந்த மன்னன் கடலுள் மாய்ந்த இளம்பெரு எழுதி அன்றைக்கு முடிவு கட்டுகிறான். தனக்கென முயலாம் மெந்தோள் பிறர்க்கென முயலன் உண்மையானே. தனக்கென்று முயற்சிக்காமல் அடுத்தவர்களாக முயற்சிக்கக்கூடிய ஒரு மானிட சமூகத்தை நான் பார்க்கிறேன். ஆயர்விடாதவர்களை பார்க்கிறேன், அச்சப்படாதவர்களை பார்க்கிறேன். ஆகவே அவர்களை பார்த்ததற்கு பிறகு இந்த உலகம் உண்டு என்ற முடிவுக்கு நான் வருகிறேன் என்று என்னுடைய மெய்ப்பொருளை இன்றைக்கு கண்டு சொன்னான். கவியரசனாகவும் புவியரசனாகவும் இருந்த கடலுள் மாய்ந்த வழுதி என்கிற மாமன்னன். இன்றைக்கு அது தகடூர், இன்றைக்கு அது தர்மபுரி, அன்றைக்கு அது தகடூர். அந்த தகடூரிலே ரொம்ப பெருமிதத்தோடு பேசினாரே பேராசிரியர் சேதுபதி. அவர்களுடைய பரம்பு மலையை அன்றைக்கு பாரி ஆண்டதை போல அந்த தகடூர் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கிற தர்மபுரி ஆண்ட மன்னன் அதிகமான் சக்கரவர்த்தி. அவன் அன்னை தமிழ் மீது ஆறாத காதல் கொண்டவன். அவன் ஒரு நாள் அமைச்சரிடத்திலே சொன்னான், பசித்த தமிழர்களுக்கெல்லாம் தமிழை மொண்டு மொண்டு கொண்டு கொண்டு சேவித்துக் கொண்டிருக்கிறாள் அமுத தமிழ் வளர்க்கும் அவ்வை பெருமாட்டி. அவளுக்கு நம்முடைய அரசு ஒரு கௌரவத்தை வழங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. அவளுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று அமைச்சர்களை பார்த்து இன்றைக்கு அதிகமான் சக்கரவர்த்தி ஆலோசனையில் ஈடுபட்டான். ஒரு அமைச்சர் சொன்னான், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக்கிவிடலாம் என்று சொன்னான். ஒரு அமைச்சர் சொன்னான், டெல்லி ஒன்றிய அரசின் டெல்லி பிரதிநிதி ஆக்கிவிடலாம், மகளிர் ஆணையத்தின் தலைவராக்கி விடலாம். இப்படியெல்லாம் பல அலங்காரமான பதவிகளை மன்னனிடத்திலே சொன்ன பொழுது கூட மன்னன் மயங்கவில்லை. மன்னன் சொன்னான், நாம் அவளுக்கு கொடுக்கிற பரிசு அவள் நிறைய நூல்களை தமிழுக்கு தர வேண்டும். அவள் 100,000 செய்ய வேண்டுமானால் அவள் 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும். அப்படி ஒரு பரிசை நாம் அவளுக்கு கொடுக்க வேண்டும். அந்த பரிசு என்ன சொல்லுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு அமைச்சர்களால் அந்த பரிசை, அந்த மெய்ப்பொருளை கண்டுபிடிக்க முடியவில்லை. மன்னன் சொன்னான், நம்முடைய மலையில், தகடூர் மலையின் உச்சியில் அந்த பரிசு இருக்கிறது. அது சாவா வரம் தரக்கூடிய நெல்லிக்கனி. அதை கொண்டு வந்து அவ்வைக்கு கொடுத்தால் அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டு விட்டு அவள் நீண்ட நாள் வாழ்வாள், அதை கொடுக்கலாம் என்று சொன்ன பொழுது அன்றைக்கும் டெண்டர் விட்டார்கள், யாரும் எடுக்கவில்லை. அதனாலே மன்னவனே முடிவெடுத்தான், நானே போகிறேன் என்று அந்த கொத்தி தின்னுகிற குளிர்காலத்தில் மலையின் உச்சிக்கு சென்று பல நாட்கள் வனவிலங்குகளினுடைய சீற்றத்திற்கும் வனவிலங்குகளினுடைய கோபத்திற்கும் தப்பி எப்படியோ தன்னை தற்காத்து கொண்டு ஒரு நாள் அந்த நெல்லி மரத்தை கண்டு அதிலே கனிந்து நின்ற அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து அரண்மனைக்கு அவ்வை அழைத்து இந்த கனியை அவன் பரிசாக கொடுத்தான். அப்போதுதான் அவ்வை சொன்னாள், அந்த பரிசை கொடுத்த பொழுது அதிகமான் சொன்னான், நீ 100,000 செய்வதற்கு 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உனக்கு இந்த பரிசை நாங்கள் தருகிறோம். அப்பொழுது அவள் சொன்னாள், இதை நீ சாப்பிட்டாலும் 100 ஆண்டு காலம் வாழ முடியும். எது மெய்ப்பொருள்? சாதல் தன்னகத்தடக்கி மரணத்தை தனதாக்கிக் கொண்டு நான் வாழ்தல் வேண்டி மரணத்தை உனக்கு உரிமையாக்கிக் கொண்டு சாதல் தன்னகத்தடக்கி வாழ்தல் வேண்டி நீ எனக்கு இதை தந்தாய். அதனால் நஞ்சுண்டும் சாகாத சிவபெருமானை போல நீ வாழ்க என்று அதிகமானுடைய கொடையை வியந்தும் விதந்தும் அன்றைக்கு ஒரு பாட்டை பதிவு செய்கின்றாள் சங்க இலக்கியத்தில் அவ்வை. வலம்படு வாய்வாள் ஏந்தி ஒன்னார் களம்பட கடந்த கடல் துடி தடக்கை நீல மணிமிடற்று மன்னுக
ஒருவன் போல மன்னுக பெருமனியே என்று பாடுகிறார். அந்த அதிகமான் கொடுத்த அந்த நெல்லிக்கனியை விட இந்த பாட்டுக்கு 1000 வலிமை அதிகம் என்பது சங்க இலக்கியம் படித்தவர்களுக்கு தெரியும். ஆகவே மெய்ப்பொருள் என்பது தனக்காக வாழ்வதல்ல, மண்ணுயிர்களுக்காக வாழ்வதுதான். இதைத்தான் தமிழகம், தமிழர்கள் உலகுக்கு கொடுப்பதற்கு நிறைய இருக்கிறது என்று அறிஞர் பெருந்தகை அண்ணா அன்றைக்கு சொன்னார்கள். அப்படித்தான் வரலாற்றின் பக்கத்தில் எல்லோரும் வாழ்ந்து வரலாறு படைத்திருக்கிறார்கள். ஆகவே உலகத்திற்கு கொடுப்பதற்கு எங்களிடத்தில் நிறைய இருக்கிறது. வையாவி பெரும் பேகன் என்று சொன்னாரே பேராசிரியர், அந்த பேகன் அவன் கானகம் செல்லுகிறான். விண்ணை குடைந்து காற்று வீசுகிறது, வெட்டி முறிக்கிறது மின்னல், கொட்டி முழக்குகிறது வானம், சட்டச்சடார் என்று மழை விழுந்து விடுமானால் தோகை விரித்து ஆடுகின்ற இந்த கலாப மயிலின் கெதி என்னாகும் என்று கருதி தன் தோளில் கிடக்கிற பொன்னாடையை தூக்கி அந்த மயிலுக்கு போடுகிறான். மயில் அவனிடத்தில் கேட்கவில்லை. தமிழர்களிடத்திலே ஒரு பழக்கம் உண்டு, கொடைவள்ளல் யார் என்று கேட்டால் கர்ணன் என்பார்கள். கர்ணன் கொடைவள்ளல் என்பதிலே எந்த விதமான குற்றமும் இல்லை. ஆனால் கர்ணனை காட்டிலும் சிறந்த கொடைவள்ளல்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள். அதிலே ஒருவன் பேகன். ஏனென்றால் அந்த கோல மயில் எனக்கு பொன்னாடைதா, குழியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஆடைதா என்று கேட்கவில்லை. கேட்டு கொடுப்பதுதான் கொடை. ஆனால் கேளாமல் கொடுப்பதற்கு கொடை மடம் என்று பெயர். அன்றைக்கு பாரியிடத்தில் அந்த முல்லை கொடி எனக்கு கொழுகம்பு வேண்டும் என்று கேட்கவில்லை, கேட்கவே இல்லை. வாடி கிடக்கிற முல்லை கொடியை பார்த்தான். அவனுடைய கண்கள் கசிந்தன. ஐயோ, இப்படி வாடி கிடக்கிறது என்று சொல்லி தான் ஊர்ந்து சென்ற தேரை அதற்கு கொடுத்துவிட்டு அரண்மனைக்கு கால்கள் சிவக்க அவன் நடந்து சென்றான். ஏனென்றால் முல்லைக்கொடி கேட்காமலே அந்த தேரை கொடுத்து விட்டான். இன்றைக்கு காரை கூட கொடுக்க மறுக்கிறார்கள். அன்றைக்கு தேரையே கொடுத்தான். தேரை கொடுத்து விட்டு அரண்மனைக்கு கால்கள் சிவக்க நடந்து சென்றான். இதை கொடை மடம் என்று எங்கள் தமிழ் சொன்னது. உலகத்திற்கு கொடுப்பதற்கு எங்களிடத்தில் நிறைய இருக்கிறது என்றாரே அண்ணா, அதுதான் இது. கேட்டு கொடுப்பதுதான் கொடை. கேசவன் கேட்ட யாசகம் என்பார்கள். கர்ணன் கொடைவள்ளல் தான், ஆனால் கேட்டு கொடுத்தவன். பகவான் கண்ணனே போர்க்களத்திற்கு வந்து மார்பிலே அம்புபட்டு போர்க்களத்தில் குற்றியிருமாய் குலையிருமாய் விழுந்து கிடக்கிறான் கர்ணன். அந்த நேரத்தில் ஒரு யாசகனை போல வந்து பகவான் கண்ணன் கேட்டான். என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது, அப்போது நீ செய்த தான தர்மங்களால் கிடைத்த புண்ணியத்தை எனக்கு தாரை வார்த்து தா என்று கேட்டான். தாரை வார்த்து கொடுத்தான் கர்ணன். ஆகவே கொடையின் உச்சம் கண்டவன் தான். ஆனால் உச்சத்திலும் ஒரு உச்சம். அதென்ன உச்சத்திலும் ஒரு உச்சம்? விஐபி விவிஐபி என்கிறார்களே, அது மாதிரி உச்சத்திலும் ஒரு உச்சம் கண்டவன் எங்கள் சங்ககால மன்னர்கள். ஆகவே அன்றைக்கு கேட்டு கொடுக்கிற கொடையை விட கேட்காமல் கொடுத்தான். இப்படி கேட்காமல் இந்த மண்ணுக்கும் இந்த சபிக்கப்பட்ட சமூகத்திற்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தான் மெய்ப்பொருள் கண்டவர்கள்.